பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. இறைவனுடைய திருவருளாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் பிச்சாடனராக ஏன் அவதாரம் செய்கிறார், என்ன காரணம் பிச்சாடனராக வந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புராண காலங்களிலே தார்காவனம் என்கின்ற ஒரு பகுதி சொல்லப்படுகிறது, ஒரு வனம். அது எங்கே இருக்குது என்று நான் தேடி பார்த்த பிறகு அப்புறம் தான் எனக்கே ஆச்சரியம். அது மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய பெருஞ்சேரி என்ற ஒரு கிராம பகுதி. அது அன்றைக்கு வனப்பகுதியாக இருந்திருக்கிறது. அதுவே தார்காவனம் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று உறுதியாக நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்துல தான் தார்காவனேஸ்வரர் திருக்கோயில் இருக்கிறது. எனவே இங்கே தார்காவனம் என்ற ஒன்று இருந்திருக்கலாம் என்று யூகம் கொள்ள முடிகிறது. ஆக தார்காவனம் என்ற பகுதி, அந்த தார்காவனத்திலே ஒரு முனிவர் கூட்டம் இருந்தது. ஏகப்பட்ட முனிவர்கள், அவர்களும் அவருடைய முனி பத்தினிகளும் முனிவருடைய மனைவிகளுமாக அங்கே தார்காவனத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அதிகமான அருள் பெற்றவர்கள், நிறைய வலிமை பெற்றவர்கள், அருளாளர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, வேள்விகள் செய்கிறாங்க, யாகங்கள் செய்கிறார்கள், தவங்கள் செய்கிறார்கள். அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கள் கற்பில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த முனிவர்கள். அதை போலவே அந்த முனி பத்தினிகளும் கணவரை தவிர வேறு யாரையும் நினைக்காத ஒரு மனப்பாங்கு, கற்பிற் சிறந்த ஒரு பாங்கினை உடையவர்களாக அவர்களும் திகழ்கிறார்கள். இப்போது இவர்களுக்கு நிறைய வலிமை கிடைக்கிது, இவருடைய தவத்தினாலே நிறைய ஆற்றல் கிடைக்கிறது, தவ வலிமையினாலே கிடைக்கிறது. இவர்கள் என்ன நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், இத்தனையும் நமக்கு நம்முடைய கற்பின் திறம் இருப்பதனாலும் நெறி பெறலாமல் நாம் நடப்பதாலேயுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன. நாம் செய்கின்ற தவத்தின் பலனாக நமக்கு இது கிடைத்திருக்கின்றன. இறைவன் என்ற ஒன்று நமக்கு அவசியமில்லை. எப்படி? இறைவன் சிவபெருமான் அவசியமில்லை. இவை எல்லாம் நம்முடைய தவத்தின் பலனாக, நாம் செய்யக்கூடிய வேள்விகளின் பலனாக, யாகங்களின் பலனாக நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் வந்து விடுகிறது, கர்வம் பிடித்த நிலை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குறிக்கோளோட ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக நாம் சில செயல்களை செய்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதையை பார்த்துடலாம். ஒரு பர்ணசாலையிலே ஒரு குருவானவர் ராமாயணம் சொல்கிறார். ராமாயணம் சொல்லும்போது அந்த பர்ணசாலையில் இருக்கக்கூடிய ஒரு பூனை குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த சீடர்களுடைய கவனம் சிதறுகிறது. இதை பார்த்து அந்த குருவானவர் சொல்கிறாரு, அந்த பூனையை ராமாயணம் முடிகிற வரைக்கும் அந்த மரத்தில் கட்டி போடுறேங்க, ராமாயணம் முடிஞ்ச பிறகு அந்த பூனையை கட்டி விட்டுறலாம், அவுச்சு விட்ருங்கன்னு சொல்கிறார். அந்த பூனையும் அந்த பர்ணசாலையிலே வளர்க்கப்பட்டு வரக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி சீடர்களும் அதை செஞ்சிட்டாங்க. மறுநாள் இவர் அந்த ராமாயணம் உபன்யாசம் செய்கிறாரு, திரும்ப பூனையை கட்டி போட்டுறாங்க. இப்படி சில நாட்கள் நடக்குது. அந்த பூனையை கட்டி போடுவது என்பது ஒரு தொடர் நிகழ்வாக நடக்கிறது. கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. இப்போது குரு இறந்துட்டார். வேறு ஒரு குரு வர்றாரு. அவரும் இந்த பூனையை கட்டி போடுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பாடம் நடத்துகிறார். பூனையை கட்டி போட்டுறாங்க. இப்போது ஒரு நாளில் பூனை இறந்து போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, பூனை இறந்து போச்சுன்னா விட்டுற வேண்டியதானே, பூனை தானே இடைஞ்சலாக இருந்தது. இப்போது அந்த குரு சொல்கிறாரு, என்னப்பா ராமாயணம் உபன்யாசம் செய்யும்போது ஒரு பூனையை பிடிச்சி அந்த மரத்தில் கட்டி போடணுங்கிற மரபு இருக்குது, உனக்கு தெரியாதா? மரபு என்று ஆகிவிடுகிறது. என்ன ஆச்சுன்னா, இவர்களுடைய குறிக்கோள் விலகி செயலை மட்டுமே பிடித்து கொண்டு தொங்குகின்றனர். குறிக்கோள் மறந்துட்டாங்க, செயலை மட்டும். இதை போல் நடக்கின்ற நிகழ்வுகளை இந்த நாட்டிலே நாம் நிறையா பார்க்கலாம். ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்களே யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், குறிக்கோள் என்ன, செயல் என்ன, குறிக்கோளிலிருந்து நாம் எப்படி நழுவி வழுகி விலகி செல்கிறோங்கிறத நம்மளே பார்க்கலாம். இதை போல் இந்த தார்காவனத்து முனிவர்களுக்கு இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும், இறைவனுடைய அருள் நிலையை பெற வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை மாறி, அந்த நோக்கம் மாறி, இவர்களுடைய செயலிலே இவர்கள் சிந்தையை திருப்புகிறார்கள், ஆணவம் கொள்கிறார்கள். இப்படி இவர்களுக்கு ஆணவம் வந்த பிறகு மற்ற முனிவர்களும் தேவர்களும் சென்று சிவபெருமானத்திலே சொல்லுகிறார்கள், எம்பெருமானே,
தாரகாவனத்தில் இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, இதை எப்போ கேட்க போறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். சிவபெருமான் சிரித்து கொண்டே இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் திருவுள்ளம் கொண்டு திருமாலை அழைக்கிறார். திருமாலும் சிவபெருமானுமாக சேர்ந்து இருவருமாக சேர்ந்து ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தப் போகிறார்கள். திருமால் ஒரு அழகான மோகினி அவதாரம் எடுக்கிறார். ஒரு இறைவன் ஒரு பெண் அவதாரம் எடுக்க வேண்டும், அதுவும் அழகான பெண் அவதாரம், மோகினி அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட ஒரு அழகுள்ள ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி அவதாரம் எடுக்கிறார். சிவபெருமான் பிச்சாடனராக உருவெடுக்கிறார். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. சிவபெருமான் நல்ல சிவப்பு நிறம், பொன் நிறம், சிவப்பு நிறம் சொல்லக்கூடாது, பொன் நிறம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் இல்லையா, பொன்னார் மேனியணி, அந்த பொன் நிறத்தை உடைய சிவபெருமான். அவர் பிச்சாடனராக கையிலே கபாலம் ஏந்தி கொண்டு சூலத்தை வைத்து கொண்டு அவர் வருகிறார் பிச்சை எடுப்பதற்காக. இவர்கள் இருவரும் ஒருங்கே இணைந்து இந்த தாரகாவனத்துக்கு வருகிறார்கள். இந்த தாரகாவனத்திலே மோகினி முதலில் நடந்து போகிறார் முனிவர்களுக்கு முன்னால். இந்த முனிவர்கள் அந்த தவம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மோகினியை பார்த்தவுடன் அவருடைய மனம் தடுமாறுகிறது, தவம் கலைகிறது, வேள்வி குலைகிறது, யாகம் அழிகிறது. மனத்தை இழந்து விட்டார்கள். அவருடைய கற்பின் தரத்தை பார்த்த மாத்திரையை இழந்து விடுகிறார்கள். அந்த மோகினியின் பின்னாலே அந்த முனிபுங்கவர்கள் எல்லாம் செல்கிறார்கள். இப்போது இறைவன் பிச்சாடனராக இந்த முனிபத்தினிகள் இருக்கக்கூடிய அந்த தெருக்களிலே வலம் வருகிறார். எப்படி வர்றாரு? அருமையான கோலம். இறைவனுடைய திருக்கோலங்களிலேயே மிகவும் அழகான கோலம் என்று சொன்னால், மிகவும் அழகான சிவ வடிவம் என்று சொன்னால் அது பிச்சாடன வடிவம் தான். ஏன்னா அவர் மயக்கிறதுக்காக வர்றார். இந்த பெண்கள் எல்லாம் அவர் பார்க்குறாங்க. பிச்சாடனாக இவர் தெருவில் இருந்து யாசகம் வாங்கி கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு வருகிறார். அருமையான பாடல்களை பாடுகிறார். இவருடைய திருவுருவத்தாலையும் இவருடைய அந்த இனிமையான பாடலாலும் அந்த முனிபுங்கவ பெண்கள் முனிபத்தினிகள் கவரப்படுகிறார்கள். இறைவன் அவர்களை கவர்ந்திழுத்து விடுகிறார். அவருடைய மனமும் அலைபாய்கிறது, சீரழிந்து விடுகிறது. அவர்களும் கற்புத்தரத்திலிருந்து பிறன்று விடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, இறைவன் மீது அவர்கள் காதல் வயப்படுகிறார்கள். இறைவன் மீது அல்ல, இறைவனுடைய திருவடிவத்தின் மேலே அவர்கள் காதல் வயப்படுகிறார்கள். இவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டோமா என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். சில பெண்களுக்கு அந்த பசலை நோய் வளையல்களெல்லாம் கலண்டு கீழே விடுத்து விட்டன என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த கதை அப்படி தான் போகுது. இப்போது இவர்களும் மன அளவிலே கெட்டு போய்விட்டார்கள். சிவபெருமான் பிச்சாடனாக இருந்து அவர் இந்த பெண்களை எல்லாம் ஒரு வினாடி பொழுது திரும்பி பார்க்கிறார். அத்தனை பெண்களும் கற்பமுறுகிறார்கள். 48,000 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த ஒரு வினாடி பொழுதிலே 48,000 குழந்தைகள் பிறக்கின்றன. சிவபெருமான் அவர்களையெல்லாம் பார்த்து அவர் அந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் என்னை நோக்கி தவம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த முனிபுங்க பெண்களுக்கு அவருடைய முதலில் இருந்த கற்பு நிலையை திரும்ப அழித்துவிட்டு செல்கிறார். இறைவன் அல்லவா, அந்த கற்பு நிலையை அவர்களுக்கு திரும்பவும் அழித்துவிட்டு நடக்கிறார். இவரை நோக்கி மோகினியாக இருக்கக்கூடிய திருமால் சேர்கிறார். திருமாலுக்கு பின்னாலே வரக்கூடிய அந்த முனிவர்கள் இவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு சிறிது ஞானம் பிறக்கிறது. உணர்ந்து கொள்கிறார்கள். செய்த தவறை புரிந்து கொள்கிறார்கள். ஆக தவறு இழைத்து விட்டோமே, நம் மனம் கலங்கி விட்டதே, நம்முடைய தவம் குலைந்து விட்டதே, கற்பு நெறி இழந்து விட்டோமே என்று வருந்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இந்த குழந்தைகள் 48,000 குழந்தைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு கோபம் வருகிறது. தவம் செய்து குற்றம் இழைத்து விட்டால் கூட பொறுத்து கொள்வார்களே, இப்படி கற்பு நிலை தவறி குழந்தைகள் பிறந்தன என்று சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாதே என்றெல்லாம் அவர்கள் மனம் கலங்குகிறார்கள். இந்த மனக்கலக்கம் அவர்களுக்கு கோபத்தை தருகிறது. இந்த சங்கடமெல்லாம் சங்கரனார் தந்த சங்கடம் என்று அவர்கள் முடிவுக்கு வந்து விடுகிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு கோபம் சிவபெருமான் மேலே. அவர்கள் திரும்பவும் தவம் இருந்து வேள்விகளை செய்து அபிச்சார வேள்வி, இறைவனை நிந்திப்பதற்கான வேள்வி, அபிச்சார வேள்வியை செய்கிறார்கள். அந்த வேள்வியிலே மான் தோன்றுகிறது. அந்த மானை ஏவி விடுகிறார்கள். எம்பெருமான் அந்த மானை பிடித்து கொள்கிறார். மழுவை ஏவி விடுகிறார்கள். வேள்வியிலிருந்து வந்த மழு சக்தி வாய்ந்தது. இறைவன் முன்னால் என்ன செய்ய முடியும்? மழுவையும் பிடித்து தன்னுடைய ஆயுதமாக கைகளை வைத்துக் கொள்கிறார். புலியை ஏவுகிறார்கள். அந்த புலியை
எம்பெருமான் அதை கொன்று அதனுடைய தோலை தன்னுடைய ஆடையாக அணிந்து கொள்கிறார். யானையை அனுப்புகிறார்கள். கடைசியாக மொயிலகன் என்கின்ற ஒரு அசுரனை அந்த வேள்வியிலிருந்து உற்பத்தி செய்து இறைவனை கொல்லுவதற்காக அனுப்புகிறார். கோபம் எப்படி பாருங்கள், ஒரு மனிதனுடைய கோபம் அவனை எந்த அளவுக்கு கொண்டு செல்கிறது என்பதுக்கு இந்த தாருகாவனத்து முனிவர்களுடைய செயல் காரணம் தெரியும். அனுப்புகிறார். அந்த மொயிலகனை போனோடனே இறைவன் மொயிலகனை பிடிச்சது கால் கடியில் போட்டு நசுக்கி அது மேலே இருந்து நாட்டியம் ஆடுறாரு அந்த ஒரு மொயிலகன். இப்போ மொயிலகனும் மடிந்து போன உடனே இந்த முனிவர்களுக்கு இப்பொழுதுதான் தங்களுடைய நிலையை உணர்கிறார்கள். தாங்கள் எத்தனை சக்தி பெற்றிருந்தாலும், இறைவனுக்கு நிகரான சக்திகளை பெற்றிருந்தாலும் தாங்கள் ஒருபோதும் இறைவனாக முடியாது என்பதை உணரும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்போ அவர்கள் உணர்கிறார்கள். உணர்ந்த உடனே இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு இறைவனுடைய திருவடியை சேர்கிறார்கள் என்று அந்த கதை போகிறது. ஆக இறைவன் பிச்சாடனர் என்ற வடிவத்தை எடுத்தது இந்த தாருகாவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களையும் முனிபத்னிகளையும் கர்வத்தையும் அகங்காரத்தையும் அடக்குவதற்காக என்று சொல்லி உங்கள் நிறைவு செய்கிறேன். ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்.